அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஒரு அற்புதமான கதையை கேட்க இருக்கிறோம். அந்த கதையின் பெயர் மலைக்கோயில் மகிமை. அதற்கு முன்பாக துணிவு என்ற கதையின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன். நண்பர்கள் அதனையும் கேட்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன். இப்பொழுது மலைக்கோயில் மகிமை கதையை கேட்போமா? வாருங்கள். அன்று ஒரு அழகான மாலை பொழுது, செவ்வாய்க்கிழமை. செங்கமலம் கோவிலுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள். சித்ராவையும் வர சொல்லியிருந்தாள். ஆனால் சித்ரா ஆர்வம் இல்லாதவளாய் தொலைக்காட்சியை பார்ப்பதிலேயே ஆர்வம் உடையவளாக இருந்தாள். செங்கமலம் குளித்து முடித்து புத்தம் புதிய ஆடை உடுத்தியவளாக சித்ராவை தேடி வந்தாள். சித்ராவை பார்த்ததும் கோபம் வந்தது. ஏய், நீ கோயிலுக்கு வரலையா? கேட்டபடியே அவள் முதுகில் ஓங்கி தட்டினாள் செங்கமலம். ஆ என்றபடி தன் முதுகை தடவிய சித்ரா செங்கமலத்தை அதட்டினாள். எருமை, என்னை ஏன் அடிச்ச? ஏய், மறுபடியும் உதப்பட போற. நான் உன்னை அப்பவே கோயிலுக்கு கிளம்ப சொன்னேனே, இன்னும் அப்படியே செக்குமாடு மாதிரி உட்காந்துருக்கியே. நான் தான் கோயிலுக்கு வரலன்னு சொன்னேனே. அதெல்லாம் கிடையாது, நீயும் வரப்போற. அப்போது சித்ராவின் அம்மா அங்கே வந்தாள். என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க என்று அன்புடன் கேட்டாள். அத்தை, நான் சித்ராவை கோயிலுக்கு கிளம்ப சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. நானும் குளிச்சுட்டு ரெடியாக வந்துட்டேன். இவ இன்னமும் தொலைக்காட்சி முன்னாலேயே டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. அம்மா கோபப்பட்டாள். சித்ரா, செங்கமலம் கூப்பிடுறாள்ல, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தாதான் என்ன, சீக்கிரம் கிளம்பு என்றாள். சரி என்று இருவரும் கோயிலை நெருங்கினார்கள். சித்ரா எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தாள். செங்கமலமும் அவளை வற்புறுத்தவில்லை, மௌனமாகவே நடந்தாள். சித்ரா சென்னையில் இருந்து அருப்புக்கோட்டைக்கு விடுமுறைக்கு வந்திருந்தாள். செங்கமலத்தின் அத்தை மகள். இருவரும் 5ஆம் வகுப்பு படித்தனர். நல்ல தோழிகளாகவும் இருந்தனர். பல விஷயங்களில் இருவரும் ஒத்து போனார்கள். ஆனால் கோவில் விஷயத்தில் மட்டும் சித்ரா ஒத்துப்போக மறுப்பாள் எப்பொழுதும். சித்ராவுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்ல முடியாது. கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் மனதளவில் மட்டும் வைத்து கொள்வாள். கோவிலுக்கு சென்றுதான் கடவுளை வணங்க வேண்டுமா என்று அடிக்கடி அவள் மனதிற்குள் எப்பொழுதும் கேட்டுக்கொள்வாள். அந்த அழகான மலை கோயிலும் வந்தது. இருவரும் கோவிலின் நுழைவு வாயிலில் இருக்கும் கடைக்கு சென்றனர். செங்கமலம் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கினாள். கீழே இருந்த கோயிலில் சாமி கும்பிட்டார்கள் இருவரும். கூட்டம் சற்று குறைவாகத்தான் இருந்தது. இனி நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகமாகும். குன்றின் மேல் ஏறத் தொடங்கினார்கள் இருவரும். படிகளில் விறுவிறு என்று ஏறினாள் செங்கமலம். சித்ராவால் அவ்வளவு வேகமாக ஏற முடியவில்லை. ஏய் சித்ரா, வேகமா வாடி என்றாள் செங்கமலம். ஐயோ, எனக்கு கால் வலிக்குது, மெதுவாகத்தான் வருவேன் என்றாள் சித்ரா. அப்போது ஒரு வயதான மூதாட்டி ஒருத்தி சித்ராவை கடந்து வேகமாக மலை மீது ஏறினாள். செங்கமலம் கிளுக்கென்று சிரித்தாள். என்ன செங்கமலம், கிண்டலா? சித்ரா முறைத்தபடி கேட்டாள். செங்கமலம் நின்றாள். சித்ரா அவள் அருகே சென்றாள். சித்ரா, அந்த பாட்டியை பார்த்தியா? இந்த வயசில் சின்ன புள்ள போல் எவ்வளவு வேகமாக மலையில் ஏறி போகிறாங்க பார்த்தியா? ஆனால் நீயோ சிறுமி, கிழவி மாதிரி தள்ளாட்டிக்கிட்டு வர. தஸ்ஸு புஸ்ஸுன்னு இறக்கிது வேற. உனக்கு கேலியாக தான் இருக்கும், ஆனால் கால் வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். உண்மைதான், எனக்கும் கால் வலிக்கத்தான் செய்யுது, அந்த பாட்டிக்கும் கால் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் எங்களுக்கு தாங்கும் மனப்பக்குவம் இருக்குது, உனக்கு இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம் என்றாள் செங்கமலம். சித்ரா அவளை கோபமாக பார்த்தாள். என்னடி முறைக்கிற? செங்கமலம், நீ சொல்கிறது எனக்கு புரிந்த மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்று, என்னை நீ நல்லா குழப்புறன்னு மட்டும் தெரியுது. இருவரும் அழகான இயற்கை எழில் கொஞ்சம் மலை மேல் இருந்த கோவிலை அடைந்தார்கள். பாட்டி அங்கே
சாமி கும்பிட்டு கொண்டிருந்தாள். சித்ரா அந்த பாட்டியை முறைத்து பார்த்தாள். அவள் மனநிலை செங்கமலத்திற்கு இப்போதும் புரிந்தது. இப்போதும் என்று சிரித்தாள். இருவரும் கோயிலுக்குள் சென்றார்கள். சாமியை கும்பிட்டார்கள். பிரகாரத்தையும் வலம் வந்தனர். பின்னர் குன்றின் வலதுபுறமாக வந்து தோதான இடம் பார்த்து அமர்ந்தார்கள். அப்போது அந்த பாட்டி படிகளில் இறங்கி விறுவிறு என்று வேகமாக சென்று கொண்டிருந்தாள். சித்ரா பாட்டியையே பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சித்ரா, அந்த பாட்டியையே பார்த்துக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் செங்கமலம். அந்த கிழவிக்கு எவ்வளோ வயசாடிச்சு, ஆனால் சின்ன பிள்ளை போல குதிச்சு குதிச்சு போகிறது தான் பாரேன். செங்கமலம் பேசினாள். சித்ரா, இந்த உண்மையைத்தான் நான் அப்போவே சொன்னேன். எங்களுக்கும் உடல் வலி இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வர்றதால எங்கள் உடம்புக்கு புது வலு கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் உண்மை. இப்போது சித்ராவுக்கு புரிந்தது. செங்கமலம் தொடர்ந்தாள். சித்ரா, நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை. குன்றுகள் இருக்கிற இடத்துல ஏன் கோயிலை கட்டினாங்க தெரியுமா? குன்று மேலே ஏறி சாமி கும்பிடுறப்ப நம்ம உடம்பு வலுவாகுது. அதோட குன்றுகளில் நம்மால் சுத்தமான காற்றையும் சுவாசிக்க முடியும். அது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? சித்ரா பிரமிப்புடன் செங்கமலத்தை பார்த்தபடி நின்றாள். சித்ரா, நீ தினமும் கோயிலுக்கு வந்தால் தான் நான் சொன்ன உண்மை புரியும் என்றாள் செங்கமலம். இருவரும் கிளம்பினார்கள். குன்றின் படிகள் வழியே கீழே இறங்கத் தொடங்கினார்கள். சித்ரா சிந்திப்பது அவள் முகத்தில் தெரிந்தது. இனி சித்ரா கோவிலுக்கு வர வெறுக்கவும் மாட்டாள் என்ற உண்மையும் செல்விக்கு புரிந்தது. மலை கோயிலின் மகிமையை உணர்ந்தாள் சித்ரா. கதை எப்படி இருந்தது என்பதனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் உறவுகளே. மீண்டும் ஒரு அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.